தேவ செய்தி கொடுப்பவர் தனபாக்கியம் அண்ணாதுரை. கரங்களை தட்டி வரவேற்போம். அல்லேலூயா. கர்த்தர் பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் கூட இந்த வாலிப பிள்ளைகள் மத்தியில் பேசும்படியாக கர்த்தர் செய்த கிருபைக்காக ஒரு நிமிடம் கண்களை மூடி ஜெபிப்போம். அல்லேலூயா. சோத்ரம் 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 சோத்ரிக்கிறேன் கர்த்தாவே. அப்பா எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல நன்றி செலுத்துகிறாச்சா. அப்பா அந்த நேரத்தில் கூட இசப்பா அப்பா கர்த்தாவே இந்த வாலிப பிள்ளைகள் மத்தியில் கர்த்தாவே இசப்பா நம்முடைய நாமத்தை பேசும்படியாக என்னை கொடுத்த தயவுக்காகவும் சோத்திரிக்கிறோம். அப்பா அந்த நேரத்தில் கூட இசப்பா கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தாவே அப்பா இந்த நாள் பிரயோஜனமுள்ள நாளாக இருக்க நீர் உதவி செய்யுங்க. அப்பா கேட்டதை கேட்டு விடுவேன் விட்டு விடாதபடி கர்த்தாவே இசப்பா மனதில் பதிய நீர் உதவி செய்யுங்கிறாச்சா. அப்பா அந்த வாலிப பிரியத்தில் கர்த்தாவே நம்முடைய சிருஷ்டிகரை நினைத்து வாழுகின்ற வசந்தபடி கர்த்தாவே இந்த பிள்ளைகள் உம்மிடத்தில் சேர்ந்து கர்த்தாவே இந்த நாளை கர்த்தாவே பிரயோஜனமுள்ள நாளாக கர்த்தாவே கழிக்க வந்திருக்காங்க இசப்பா. அந்த நாளில் கூட இசப்பா நீர் மட்டும் ஒவ்வொரு பகுதியும் நீர் ஆசீர்வாதமாய் கூட்டி குத்துரே. அதுக்காக நன்றி 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 இசப்பா. அப்பா இந்த கர்த்தாவே சத்தியத்தின்படி கர்த்தாவே அந்த பிள்ளைகளுக்கு கர்த்தாவே ஒவ்வொரு யாருக்காவது ஒருவருக்காக பிரயோஜனமாக இருக்க அப்பா நீர் உதவி செய்யுங்க. அப்படி செய்ய கர்த்தர் தான் உதவிசாராக. ஆமேன். அல்லேலூயா. கர்த்தர் பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் கூட என்ன சொல்லியிருக்காருன்னா, அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், காருண்யத்தினால் உன்னை இழுத்து கொண்டேன். இந்த வசனத்தின்படி பார்த்தீங்கன்னா இது வந்து உபாகமம் 31 அதிகாரம் 2-3. ஏசாயா 31:2-3. அவரும் நாணமுள்ளவர், அவர் தம்முடைய வார்த்தைகளை மறுக்காமல். ஏசாயா எரேமியா 31:2-3. சாரி காருண்யத்தினால் உன்னை இழுத்து கொண்டேன். ஆமேன். இந்த வசனத்தை பற்றி இந்த வசனத்தில் பார்த்தீங்கன்னா கர்த்தர் சொல்கிறாரு, அநாதி ஸ்நேகத்தால் ஒன்று என்ன பண்ணேன், சிநேகித்தேன். காருண்யத்தினால் நம்ம வந்து இந்த உலகத்தில் கூட பார்த்திங்கன்னா எவ்வளோ பேர் வந்து நம்மள இடத்துல ஃப்ரெண்டாக இருப்பாங்க, சிநேகிதனாக இருப்பாங்க, எல்லாமே இருப்பாங்க. ஆனால் கர்த்தர் இந்த வசனத்தில் சொல்கிறாரு என்னன்னா, அநாதி ஸ்நேகனா எதையும் எதிர்பார்க்காத ஒரு அன்பு. நம்ம ஃப்ரெண்டுங்கன்னா எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்கக்கிட்ட நம்ம இன்றைக்கி ஏதாச்சும் கொடுத்தா தான் நாளைக்கு என்ன பண்ணுவாங்க, இன்றைக்கி ஃபஸ்ட்டு நீ கிளம்பிட்டியான்னு நம்ம ஃபோன் பண்ணி கேட்டால் தான் நாளைக்கு அவங்க நம்மளை மதித்து என்ன பண்ணுவாங்கன்னா கேட்பாங்க. அதே மாதிரி நம்ம ஏதாவது ஒன்று இன்றைக்கி எடுத்துகிட்டு கொடுத்தோம்னா நாளைக்கு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க. ஆனால் கர்த்தர் அப்படி இல்லை, அநாதி ஸ்நேகம். அவர் நம்ம மேலே எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லை. ஏன்னா அவர் வந்து நம்மளுடைய தகப்பனாக இருக்கார். எதிர்பார்ப்பு இல்லாத ஒரு ஸ்நேகத்தை கொடுக்குறவர் தான் யாருன்னா அநாதி ஸ்நேகத்தை வச்சுருக்கிறவர் நம் தேவன். அவர் நம்மளை வந்து இப்போ இல்லை, தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே நம்ம என்ன பண்ணியிருக்காருன்னா தெரிஞ்சிருக்கிறார். அதனுடைய வெளிப்பாடு தான் இந்த எரேமியாவில் சொல்கிறாரு, அநாதி ஸ்நேகத்தினால் நான் என்ன பண்ணேன், உன்னை ஸ்நேகித்தேன். காருண்யம், அவருடைய காருண்யத்தினால் நம்ம என்ன பண்ணார்னா இழுத்து கொண்டார். அப்போது நம்ம அந்த தெய்வம் நம்ம வந்து நம்மளை அநாதி ஸ்நேகத்தினால் ஸ்நேகித்திருக்கிறார், காருண்யத்தினால் இழுத்து கொண்டிருக்கிறாரு. அவர் வந்து நம்மளை இன்னும் என்ன பண்ணுவார், இப்போ நம்ம உலகத்தில் இருக்கிறவங்களை காட்டிலும் கர்த்தர் நம்மளை என்ன பண்ணுவார்னா மேன்மை உள்ளதுக்காக தான் எல்லோரும் இந்த நேரத்தில் கூட எங்கெங்கே இப்போ நம்ம சர்ச்சில் கூட வந்திருக்கிற பசங்களில் வாலி பிள்ளைங்க எவ்வளோ பேர் வந்தாங்க. ஆனால் இதில் வந்து நம்ம குறிப்பிட்டவங்க தான் இருக்கோம். அந்த இடத்துல கர்த்தர் நம்மளை வேறு பிரித்து என்ன பண்ணியிருக்காருன்னா வைத்திருக்கிறார். இதுவே வந்து ஒரு என்னன்னா ஒரு அவருடைய ஸ்நேகம். அவர் நம்ம இந்த நேரத்தில் நம்ம வந்து இதை கேட்கணும், இதன்படி நடக்கணும், இதையே உதாசனப்படுத்திட்டு கூட என்ன பண்ணியிருக்கலாம், போகிறது இருந்தால் நம்ம என்ன பண்ணியிருக்கலாம், போயிருக்கலாம் போகிறவங்க. ஆனால் வச்சுருக்காரு, இதெல்லாம் கர்த்தர் நம்ம மேலே வச்சுருக்கிற அன்பு. இது மாத்திரம் இல்லை, இந்த பூமின்னு நம்ம எங்கெங்கெல்லாம் இருந்து கர்த்தர் நம்மளை என்ன பண்ணியிருக்காருன்னா கூட்டியிருக்காரு. இது எதற்காகனா அவர் வந்து இதிலே பாருங்கள் 10ஆம் வசனம் பாருங்கள், ஜாதிகளுக்குள்ளே நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு தூரத்திலுள்ள தீவுகளிலே அறிவித்து இஸ்ரவேலில் சிறையிடத்த அதை சேர்த்து கொண்டு ஒரு மேய்ப்பன் தன் மந்தையை காக்கும் வண்ணமாய் அதை காப்பார் என்று கர்த்தர் சொல்கிறார். எதுக்காக இது சொல்கிறாருன்னா, மேய்ப்பன் வந்து ஒரு மந்தியை இப்போ நம்ம நாளைக்கு இன்றைக்கி நீங்கள் எல்லோரும் வந்திருக்கீங்க, இது கண்டிப்பாக என்ன பண்ணணும்னா அடுத்த மாதத்துக்குள்ளாக நீங்கள் கண்டிப்பாக என்ன பண்ணணும், ஒரு சாட்சி சொல்லுவீங்க. ஏன்னா நம்மளை வந்து மேய்ப்பன் போல், இப்போ மேய்ப்பன் வந்து இப்போ ஒரு ஆடு மேய்க்கிறதுக்கு ஒரு ஆடு மேய்ப்பன் இருக்காருன்னா அவர் கூட்டிகிட்டு போயிட்டு விட்டுட்டு ஒரு மூலையில் பத்துன்னு தூங்கிடுவாரா? என்ன பண்ணுவார்?
அவருடைய கண்ணு வந்து அந்த ஆடு எங்கே போகுது எங்கே வருது என்ன பண்ணுதுன்னு என்ன பண்ணுவார், நோக்கமாக இருப்பார். அதுதான் இப்போ நம்ம வந்து இந்த நேரத்தில் கூடியிருக்கோன்னா, கர்த்தர் நம்மளை அனாதி சிநேகத்தினால எதுக்கு சிநேகிச்சிருக்காருன்னா, ஒரு மேய்ப்பன் தன் ஆடுகளை மேய்க்கிறது போல் என்ன பண்ணுவார்னா, கர்த்தர் கண்டிப்பாக இந்த வாரம் முழுதும் நம்ம ஏன் அடுத்த மாதம் அதுக்கு அடுத்து இன்னைக்கு நாளைக்கு இந்த வாரம் இந்த மாதம் எடுத்துக்கலாம். அப்போது கர்த்தர் நம்மளை என்ன பண்ணுவார்னா, ஒரு மேய்ப்பன் போல் நம்மளுக்கு எவ்வளோ தேவைகள் இருக்கலாம், நம்ம சொன்னாதான் தேவைகள் என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம அப்பா அம்மாவுக்கு கூட பிறந்தவங்களுக்கு எல்லாருக்கும் என்ன பண்ணணும் தெரியும். சொல்லாத முன்னாடியே யாருக்கு தெரியும், கண்டிப்பாக கர்த்தருக்கு தெரியும். அதே மாதிரி மேய்ப்பன் வந்து அங்கே அவர் வந்து என்ன பண்ணுவார்னா, தினந்தோறும் மேய்க்கிறவர் என்ன பண்ணுவார்னா, அந்த ஆடை கூட்டிகிட்டு போகிறப்போ காஞ்சி இருக்குது வறட்சியான இடத்துல போய் அந்த ஆட்டுங்களை விட்டுட்டு படுத்துப்பாரா? என்ன பண்ணுவார், ஆடுங்களை நல்லா புல் இருக்கிற இடமா என்ன பண்ணுவார், ஃபஸ்ட்டு மேய்ப்பார். மேய்ச்சிட்டு தண்ணி எங்கே இருக்குது அந்த ஆடுங்க எடுத்து போய் நம்ம புல் இருக்கிற இடத்துல மேய்ச்சிட்டோம் போதும், சாயந்தரம் கூட்டிகிட்டு போய் வீட்டில் சேர்த்தலான்னு நினைப்பாரா? அப்படி நினைக்க மாட்டார். புல்லுள்ள இடத்துல என்ன பண்ணுவார், மேய்ச்சிட்டு எங்கே அதுக்கப்புறம் நம்ம அதே இதில் கூட நம்ம ஆதி ஆகமத்தில் அதிலெல்லாம் பார்க்குறோம், ஆடுகளை சாயந்தரம் கூட்டிகிட்டு வந்து என்ன பண்ணுவாங்களா, துறவுகள் இடத்துல என்ன பண்ணுவாங்களா, தண்ணி இருக்குது காட்டி அதை எடுத்து போய் வீட்டில் சேர்ப்பாங்க. அதே மாதிரி கர்த்தர் நம்மளை என்ன பண்ணார்னா, மேய்ப்பன் என்ன செய்வார், ஒரு புல்லுள்ள இடத்துல மேய்ச்சி தண்ணி உள்ள இடத்துல நம்மளுக்கு தாகத்தை தீர்த்து, அப்போ அந்த ஆடுகளுக்கு வந்து தண்ணி கொடுக்கலன்னா அது என்ன ஆகாது, ஜீரணம் ஆகாது. அது மாதிரி கர்த்தர் அவங்க என்ன பண்ணுவாருன்னா, அந்த மேய்ப்பன் ஆடுகள் தண்ணி இருக்கிற இடத்துல என்ன பண்ணுவார், கண்டிப்பாக கூட்டின்னு போய் தண்ணி தாகம் தீக்கிற அளவுக்கு கொடுப்பார். அதே மாதிரி கர்த்தர் கூட நம்மளை பார்த்தீங்கன்னா, இந்த வசனம் 10வது வசனத்தை திரும்ப படிங்க. ஜாதிகளே, நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு தூரத்தில் உள்ள தீவுகளில் அறிவித்து இஸ்ரவேலை சிதறடித்தவர் அதை சேர்த்து கொண்டு ஒரு மேய்ப்பன் தன் மந்தையை காக்கும் வண்ணமாக அதை காப்பார் என்று சொல்லுங்கள். ஆமேன். அதே மாதிரி கர்த்தர் பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக ஒரு மேய்ப்பன் தன் மந்தையை காய்க்கிறது போல் கர்த்தர் என்ன பண்ணுவார்னா, உங்களை இந்த நாளன்னைக்கு உங்களுடைய என்ன தேவை என்பதை அவர் அறிஞ்சு அவர் என்ன பண்ணுவார்னா, கண்டிப்பாக உங்களுக்கு பலன் கொடுப்பார். நீங்கள் வேணால் அடுத்த வாரத்தில் கூட நீங்கள் என்ன பண்ணுவீங்க, சாட்சியாக சொல்வீங்க. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, கர்த்தர் நம்ம மேலே சிநேகிதமாக ஒரு சிநேகிதனா அவர் சொல்படி நம்ம கேட்கணும். கர்த்தர் என்ன சொல்கிறாரு, நம்ம அவருடைய பிள்ளைகளாக இப்போ ஒரு சிநேகம் இருக்கிறாருன்னா அவர் வந்து நம்ம என்ன பண்ணணும், தினந்தோறும் இப்போ உங்களுக்கு நீங்கள் காலேஜுக்கு போகிறீங்க, ஸ்கூலுக்கு போகிறீங்க, உங்கள் ஃப்ரெண்டு வரலன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஃபோன் பண்ணி கேட்பீங்களா ஏன் வரலன்னு சொல்லிட்டு. அது மாதிரி நீங்கள் கர்த்தர்னா தினந்தோறும் என்ன பண்ணணும்னா தேடணும். தினந்தோறும் தேடினீங்கன்னா கர்த்தர் என்ன பண்ணுவார்னா, ஒரு மேய்ப்பன் தன் மந்தைகளை மேய்க்கிறது போல் கர்த்தர் என்ன பண்ணுவார்னா, கண்டிப்பாக மேய்ச்சி உங்களுக்கு என்ன தேவையோ அது எல்லாத்தையும் நிறைவேற்றுவார். அதிலே 12 படிங்க. இந்த நன்மைக்காக ஓடி வருவார்கள். அவர்களுடைய ஆத்துமா நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல் இருக்கும். அவர்கள் இனி தொய்ந்து போவதில்லை. ஆமீன். அவர்கள் ஆத்துமா எப்படி இருக்குமா, நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல இருக்கும். அப்போ நம்ம கர்த்தருக்கு சிநேகிதனமாக இருந்தோம்னா, கர்த்தர் நம்மளை மேய்க்கிற நல்ல மேய்ப்பனாக இருந்தாக்கா, அப்போ நம்ம வந்து எதுவும் தெரியாமல் இருக்குமா, கர்த்தர் நம்மளுடைய மேய்ப்பனாக இருக்கிறாரு, அப்போ நம்மளுக்கு எல்லாமே என்ன இருக்கும், தெரிஞ்சிருக்கும். அப்போ நம்ம ஆத்துமா எப்படி இருக்கும்னா, இந்த இடத்துல சொல்கிறாரு நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல் நம்ம ஆத்துமாவை கூட கர்த்தர் என்ன பண்ணுறாருன்னா, நல்லபடியாக இப்போ அந்த உலக பிரகாரம் மேய்ப்பன் எதுக்காக மேய்க்கிறான்னா, ஆடுடைய சாப்பிடணும், வயிறு ரொம்பணும், பசி அடங்கணும், அதுக்காக மேய்க்கிறார். கர்த்தர் நம்மளை எதுக்காக மேய்க்கிறார், நம்மளுடைய ஆத்துமாவை என்ன பண்ணுவார்னா, நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல் இருக்கும்போது, இப்போ ஆண்டி கேட்டாங்க, கல்யாண ஆண்டி கேட்டப்போ கூட நம்ம என்ன பண்ண, சர்ச்சில் இருக்கிறவங்க எல்லாரும் வசனத்தை என்ன பண்ண டக்குன்னு சொன்னோம்ல. அப்போ கர்த்தர் நம்ம அவங்க கூட என்ன சொன்னோம்னா, வசனத்தை படிக்கணும். அப்போ நம்ம கர்த்தருடைய வசனத்தை படிச்சிருந்தோம்னா, கர்த்தர் நம்மளுடைய மேய்ப்பனாக இருந்தால் நம்முடைய ஆத்துமா வேற, உடல் வேற. இப்போ நம்ம ஆத்துமா வந்து எப்படி இருக்கும்னா, நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல் நம்மள ஆத்துமா நேர்மையாக நல்லதாக கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் கர்த்தர் என்ன பண்ணுவார்னா, கண்டிப்பாக உலக பிரகாரமான காரியத்தையும் கர்த்தர் என்ன பண்ணுவார்னா கொடுப்பார். நன்மை தீமை என்னான்னு அறிஞ்சு கொள்றதுக்கும் கர்த்தர் என்ன பண்ணுவார்னா செய்வார். அப்போது நம்ம என்ன பண்ணணும்னா, கர்த்தர் நம்மளை சிநேகிக்கிறாருன்னா, நம்மளுக்கு மேய்ப்பனாக இருக்கிறாருன்னா, நம்ம நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல் இருப்போம். அதுலேயே 20 படிங்க. ஆமீன்.
அவனுக்காக என்ன பண்ணுவார்னா உருக்கமாக இறங்குவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். எல்லா காரியத்திலையும் இப்போ நம்ம ஏதாச்சும் தெரிஞ்சு தெரியாமல் ஏதாவது தவறு செஞ்சுட்டு கர்த்தர்கிட்ட நம்ம என்ன பண்ணுவோம், மன்னிப்பு கேட்போம். மன்னிப்பு கேட்டோம்னா கர்த்தர் நம்மளுடைய, அதான் ஒரு பைபிளில் கூட ஒரு வசனம் இருக்குது, 100 ஆடு இருந்தது, அதில் வந்து 99 ஆடு என்ன பண்ணுது, சேஃபாக தான் இருக்குது, ஒரு ஆடு காணாமல் போயிடுச்சு. அப்போ அந்த ஒரு ஆடை தேடி என்ன பண்ணுறாரு, போய் தேடி கண்டுபிடிச்சிட்டு வரவர்களும் அவர் என்ன பண்ணுறாரு, அது தூங்காமல் போய் தேடு. அப்போ கர்த்தருடைய உள்ளம் இப்போ நம்மளுடைய உண்மையான சிநேகிதனுடைய எண்ணம் வந்து நம்ம வேலையே தான் இருக்கும். நம்ம என்ன பண்ணுறோம் ஏது பண்ணுறோம் அடிக்கடி ஃபோன் பண்ணுவாங்க. அப்போ கர்த்தர் நம்மளுக்கு சிநேகிதனாக இருக்கிறார். அவர் நம்மளை வந்து ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணுறாருன்னா உறங்காமலும் தூங்காமலும் கர்த்தர் நம்மளை என்ன பண்ணியிருக்காருன்னா நினைச்சிருக்கிறார். அதுக்காக தான் இந்த வசனத்தை சொல்கிறாரு, அவர் உருக்கமாக இறங்குவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவருடைய உள்ளம் வந்து அவனுடைய உள்ளம் அவனுக்காக கொந்தளிக்கிறது, அவனுக்கு உருக்கமாக இறங்குவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவனுக்கு வந்து உருக்கமாக ஏனோ தானோன்னு இல்லை. இப்போ ஒருத்தவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஏனோ தானே, ஆனால் அவர் வந்து என்ன சொல்கிறார், நேசப்பா உருக்கமாக இறங்கி நம்மளை பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறாரு. அப்போ கண்டிப்பாக நீங்கள் வேணால் பாருங்கள், இந்த வருகிற காலங்களில் கர்த்தர் என்ன பண்ணுவாருன்னா நம்மள இந்த இதில் 14 படிங்க. ஆமீன். அவருடைய நன்மையினால நம்ம என்ன பண்ணுவோம், இந்த வாரம் ஃபுல்லாக கர்த்தர் எந்த காரியத்தில் நம்மளுக்கு வறட்சியாக இருந்தாலும் அதை நன்மையினால் என்ன பண்ணுவார், திருப்தியாக்கி நல்ல மேய்ப்பனாக இருந்து நம்மளை வழிநடத்துவார். இதுக்கு நம்ம வந்து நம்ம என்ன ஒன்று செய்யணும்னா, இதுலேயே வந்து அந்த 14வது வசனம் 33வது வசனம் படிங்க. ஆமீன். அவர்கள் இருதயத்தில் என்ன பண்ணணும், எழுதணும். இப்போ கர்த்தர் நம்மளுக்கு சிநேகிதனாக இருக்கிறாரு, கர்த்தர் நம்மளை காருண்யத்தினால் சேர்த்துருக்கிறாரு, அவர் நம்ம நல்ல மேய்ப்பனாக இருக்கிறாரு, அவர் நம்மளை நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல் நடத்துவார், நம்மளுடைய ஆத்மா செழுமையாக இருக்கும். நம்ம என்ன பண்ணணும், ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மளுடைய சிநேகிதனா நம்ம என்ன பண்ண மாட்டோம், கண்டிப்பாக தப்பு செய்ய மாட்டோம். இங்கே இருக்கிற பிள்ளைங்க யாரும் வந்து என்ன பண்ணுறதில்ல, தப்பு செய்யறதில்ல. இது வந்து மாயமான உலகத்தினால தெரிஞ்சு யாரும் செய்ய மாட்டோம். தெரியாமல் யாராவது ஃப்ரெண்ட்ஸுங்க வந்து, இப்போ நான் ஃபெபியா பெல்சாக்கு சொல்கிறது என்னன்னா, சினிமா பாட்டு பாடுறதே தப்புன்னு சொல்வேன். அது வந்து எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஒரு தப்புன்னு. ஆனால் நம்ம வந்து வேறு ஏதாச்சும் கர்த்தருக்கு விரோதமாக எதுனா தப்பு செய்கிறோன்னா, சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் நம்ம கர்த்தர் நம்மளோட சிநேகிதனாக இருக்கிறாரு, அவருக்கு நம்ம கஷ்டப்படுத்தக்கூடாது, அவருடைய உள்ளம் வந்து கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு நம்ம அப்படி நினச்சி நம்ம ஒவ்வொரு நாளும் வாழ்ந்தோம்னா கர்த்தர் கண்டிப்பாக நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல் நம்மளுடைய ஆத்மாவை செழிப்பாக்கி நம்மளை வருகிற காலங்களில் நன்மையினால் திருப்தியாக்குவார். அப்படி செய்ய கர்த்தர் உதவுவாராக. ஆமென்.